சார் அவங்க அமுச்சு விட்ருக்காங்க சார், எல்லோரும் சொல்கிறாங்க சார். முன்னாடி அது வந்து அது முன்னாடி என்ன குறைச்சு 10 பேர் அங்கே கொஞ்சம் அமைதி சிந்தனை சக்தி வாழ்ந்த பகுதியாக வந்து இந்த பகுதி வந்து ஒரு காலகட்டத்தில் எந்தவித ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்த இந்த பகுதியை இப்போ வந்திருக்கக்கூடிய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக இந்த மீனவ மக்களுக்காக ஒரு நவீன மீன் மார்க்கெட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கட்டி மீன் மார்க்கெட்டு அது சிதலம் அடைந்ததை புதுப்பிச்சு மக்களுக்கு வந்து மின்சார வசதியோடு இதை செய்து கொடுத்துருக்கிறது மீனவ பெண்களுக்கு மிகப்பெரிய வசதியாக இருக்குது. அது இல்லாமல் இந்த பகுதியில் வந்து விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இல்லாத பிள்ளைகளை ஊக்கப்படுத்துறதுக்காக வேண்டி 5வது தெருவில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு திடலை வந்து அவர் கட்டி கொடுத்துருக்காரு. அது விளையாட்டு திடல் மட்டும் இல்லை, அதில் வந்து டென்னிஸ், கேரம், பேட்மிண்டன் அண்ட் வாலிபால் இன்னும் பல வசதியான விளையாட்டுகளை விளையாடுவதற்கான வசதிகளை அவங்க செய்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பக்கத்தில் வந்து ஒரு பால்வாடி பள்ளி இருக்குது. அந்த பால்வாடி பள்ளியை வந்து புதுப்பிச்சு அந்த பிள்ளைங்க விளையாடுறதுக்கான உபகரணங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் பெரிய காரணம் தற்போது உள்ள சிவகுமார் என்ற ஒரு தலைவர் தான் அதுக்கு வந்து காரணம். அங்கே அவரோடு சேர்ந்து இணைந்து இந்த பகுதியில் உள்ள கமிட்டி மெம்பர்கள், அதாவது பஞ்சாயத்தாளர்கள் வந்து இன்னும் முக்கியமான காரணமாகும். எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏதாவது கோரிக்கை என்னவென்றால், அவர் வாழ்ந்த கிரேட்டர் பகுதி அங்கே வந்து 84 மீனவ குடும்பங்கள் அவரோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள். அந்த 84 மீனவ குடும்பங்கள் தான் இப்போ இடம்பெயர்ந்து இந்த நெடுக்குன்ற பகுதியில் வந்துருக்கு. இப்போ அவர் வாழ்ந்த இடத்தை வந்து எங்களுக்கு சிங்காரவர்கள் வளாகம் என்று பெயர் மாற்ற வேண்டும், அந்த பகுதியிலே ஒரு சிலை வைக்க வேண்டும். இதை வந்து 2014 செல்லையா என்கின்ற மூத்த வழக்கறிஞர் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அது அவருக்கு சாதகமாக அமைந்தது. அந்த அடிப்படையில் அங்கே வந்து ஏன் அவருக்கு சிலை வைக்கக்கூடாது, அவருக்கு ஏன் மணிமண்டபம் கட்டக்கூடாது, ஏன் அவர்களுக்கு வந்து அவருடைய நினைவாக நூல்நிலை, ஏன்னா 20,000 புத்தகங்களை வைத்திருந்த சிங்காரவேலர் வாழ்ந்த இடத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு நூல் நிலையத்தை அமைக்க வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றமே அதுக்கான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் நிதி உதவியும் ஒதுக்கியிருக்காங்க. அது இன்றைக்கு 2014 இன்றைய வரைக்கும் பார்க்க போனால் அது வட்டியோடு சேர்த்து குறைஞ்சபட்சம் 3 கோடி ரூபாய் பணம் இப்போ நிதியாக இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு நாங்கள் என்ன பண்ண ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த தொகுதி எம்எல்ஏ ஆகிய திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களை சந்தித்து அந்த நினைவிடத்துக்கு வர வைத்து அவர்களை பார்வையிட வைத்தோம். அந்த பார்வையிட்டதன் அடிப்படையில் இப்போது அந்த பகுதி மிக சுத்தமாக இருக்கிறது. அவர்கள் வாழ்ந்த முன்னோர்களுடைய நினைவிடங்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது எங்கள் கோரிக்கை வைத்த அடிப்படையில் இப்போ அதற்கான பணிகள் தொடங்குவதாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் நாங்கள் மீண்டும் அதை வந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட அவர் வந்து அதற்கான வழிமுறைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு, நீங்கள் கவலைப்பட வேணாம் என்று ஆறுதல் சொல்லியிருக்கார் என்பது மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி. இந்த ஊர் மக்களுக்கு அடுத்து மிகப்பெரிய வெற்றி என்று நாங்கள் கருதுகிறோம். 2வது இந்த சிங்காரவேலர் கல்வி அறக்கட்டளை மூலமாக
இந்த ஊர் பிள்ளைகள் படிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஆவணங்களை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இங்கே படித்த பிள்ளைகள் ஒரு 10% இருந்த பிள்ளைகள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 60% உயர்ந்திருக்கிறார்கள். உயர்ந்த பிள்ளைகள் பல்வேறு இடங்களில் வந்து வேலைவாய்ப்பை தேடி சென்றிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இப்போ பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த பகுதியில் வந்து ஒரு 50% இருந்த மக்களுடைய தொகை 75% உயர்ந்திருக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி இடங்களும் இங்கே இல்லாத காரணத்தால் எல்லோரும் அடுக்குமாடியாக கட்ட வேண்டிய சூழ்நிலை. ஆகவே உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்கள் ஊர் மக்கள் சார்பில் மனதார வாழ்த்துகளையும் கூறி விடைபெறுவது எங்கள் ஊர் தலைவர் சிவகுமார் சார்பிலும் ஊர் பஞ்சாயத்தார் சார்பிலும் சிங்காரவேல கல்வி அறக்கட்டளை சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிவகுமார் சார் ரொம்ப நன்றி. வந்து ஊரை போய் ரொம்ப நாள் எனக்கு கனவு பசங்களுக்கு எல்லாம் நம்ம கட்டித்தரணும் ஒரு ஆசை வந்து பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி தான். சிலை வச்சிருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவர் ஐயா வந்து ஒரு மாலை போட்டு இன்னும் பெரிய சந்தோஷம். இன்னைக்கு இந்த சிலை இல்லைன்னா ஒரு ஊருக்குள்ளே வருவாரான்றது எங்களுக்கு தெரியாது. சிலை தான் எங்களுக்கு அடையாளம் நடுப்புக்கு வந்து அடையாளத்தை உருவாக்குறது. அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய அடிக்கடி சண்டை நடக்கும்போது அனைத்து மக்களும் சிதறி ஓடி வரும்போது இந்த ஊர் மக்கள் தான் அவர்களை ஆதரவு ஜல்லிக்கட்டு மக்கள் அவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்து வழிமுறை செய்தவர்கள் இந்த ஊருடைய மக்கள் தான், நடுக்குப்பா மக்கள் தான் என்பது இதில் வந்து குறிப்பிடத்தக்கது. இன்னும் சிலைக்கு முன்னாடி சிலைக்கு முன்னாடி ஆன்லைன் பிரிண்ட் மீடியா எல்லாமே